லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு கூட ஒன்று சேர 4 வரைபடம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம்னாக்கா, நாங்கள் புலி பொருத்தம் ஃபாலோ பண்ணுறோம், 11 பொருத்தங்கள். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து கார்னர் 4 மூலை தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து 5G போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் அமைத்து வரைபடம் அமைக்கிறோம். இந்த 4 வரைபடம் ஒன்று சேர இப்போ பார்ப்பாங்க. சிவாய நமக. இது ஒரு வடக்க பார்த்து மேனிக்கு உள்ள ஒரு வரைபடம். நார்த் ஃபேஸிங், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத். இந்த NEWS அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ்னு வரும். நியூஸுங்கிறது 4 பக்கத்தில் இருக்கிற செய்தியை தான் நியூஸ்னு போட்டிருக்கிறாங்க. இந்த டிப்ஸு கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ், அவரை வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இத்துடன் சேர்ந்து பிணையப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. இதுக்கு அடுத்தடுத்த வரைபடங்களில் வந்து சுவிட்ச்வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையுமே கொடுக்க போகிறோம். சுவிட்ச்வேர்டு வந்து எதை பயன்படுத்தணும், வீட்டில் எது ஒட்டி வச்சா நல்லது, டிவைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்புறம் டுகெதர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பலன் கிடைக்கும், கவுண்ட் இப்படின்னு இருக்குது. இதெல்லாம் எப்போ எங்கே பயன்படுத்தினா உங்களுக்கு சிறப்பு, வீடு கட்டணும்னா என்ன சொல் பயன்படுத்தணும். ஒரு சொல் தான் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. தலைவாசல் ஈசானத்தில் 10 அக்னி மூலையில் கிச்சன், 2 ஜன்னல்கள் கொண்டது. மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் குறைவான காலியிடம் 16 பெட்ரூம், பீரோ. ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை ரூம், டாய்லெட்டு, அப்புறம் பாத்ரூம் வித் அட்டாச்சு. வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வித்து காமனாக ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்குறோம். மாடிப்படி வெளியே இருந்து ஏறுற மாதிரி. ஸோ இங்கே எழுதியிருக்கிற மாதிரி போர், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்கு, தண்ணி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். இது 33 ஏழுக்கு 36 117 கோழி பசுமனை. பெஸ்ட் பிளான். தேவைப்படுறவங்க இதை அப்படியே வச்சு கட்டிக்கலாம். இல்லைன்னா வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளான் பார்த்துருக்குறோம். இது 2வது பிளான். திஸ் பிளான் ஆல்சோ ஏ நார்த் ஃபேஸிங் டு ப்ரொவைட் எ போர்வெல், ரெயின் வாட்டர் அண்ட் சம்ப் இன் நார்த் ஈஸ்ட் கார்னர். டோன்ட் ப்ரொவைட் எ 1 பில்லர், ப்ரொவைட் எ 2 பில்லர்ஸ், 2 பில்லர் அமைக்கணும். தென் ஹாலுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் டு ப்ரொவைட் எ மெயின் என்ட்ரன்ஸ். தென் ப்ரொவைட் 2 விண்டோஸ். அப்படியே வர்றோம். ஹாலில் இருந்து கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். 10க்கு 11.25, யூட்டிலிட்டி 10க்கு 4.25. ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை 5:30க்கு 5, 10.15க்கு 16 பெட்ரூம் வித் பீரோ ப்ரொவிஷன். அப்புறம் இன்னொரு பெட்ரூம் 10.15க்கு 10, 10.15க்கு 10 இன்னொரு பெட்ரூம். ஸோ மொத்தம் 3 பெட்ரூம். கிராமத்தில் இப்படி தான் கட்டுவா, 3 பெட்ரூம் வேணும்னு சொல்லுவாள். அதே மாதிரி தான் வந்து அமைச்சிட்டு டாய்லெட்டை வெளியே தூக்கி போட்டுருவான். கட்டில் எப்படியே அமைக்கணும். 3 பசங்க இருந்தால் 3 ரூமுக்கு 3 கட்டில் போட்டுருவாங்க, 3 பீரோ வாங்கி வச்சுருவாங்க. நிறைய கிராமங்கள் போய் வாஸ்து பார்க்க உண்டு, அது மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆனால் சரியாக அமைக்கணும். இங்கே பாருங்க, இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த பெட்ரூம் இங்கே டாய்லெட்டை கொடுத்துருக்குறோம். பூஜை ரூம் கொடுத்துருக்குறோம். ஹால் பெருசாக கொடுத்துருவாங்கல்லாம். 28.15க்கு 45, 159 யானைமனை. பெஸ்ட் பிளான். ஸோ நார்த் வெஸ்ட் ஸ்டேர்கேஸ் அண்ட் தென் ப்ரொவைட் எ வாட்டர் டேங்க் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். இது 2வது பிளான் பார்த்துருக்குறோம். திஸ் இஸ் ஆல்சோ எ நார்த் ஃபேஸிங் பிளான். 31க்கு 45 பெஸ்ட் பிளான். ஸோ வெராண்டா 11:30க்கு 6, நார்த் ஈஸ்ட் கார்னர் டு ப்ரொவைட் எ போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் சம்ப். வாட் இஸ் மீன் பை சம்ப்? இந்த கீழ்நிலை தொட்டி, லாரி தண்ணி வச்சு பிடிக்கிறோம் இல்லையா, அதுதான். அண்டு சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ரொவைட் எ வாட்டர் டேங்க். டாப் டெரஸில் ஓவர் டேங்கு உயரமாக இருக்கணும். அண்டு ப்ரொவைட் எ நார்த் வெஸ்ட் கார்னர் செப்டி டேங்க். இன்கேஸ் செப்டி டேங்க் உங்களுக்கு கிடையாது, டைரக்ட் ஸ்டோரேஜ் லைன்னாக்கா அப்படியே சேர்த்துக்கோங்க, இது வராது. எவ்வரி ரூம் டு ப்ரொவைட் எ 2 விண்டோஸ் அண்ட் ஹால் யூ ஹேவ் எ 3 விண்டோஸ் ஆல்சோ எவன் ஃபைன். அண்டு பிளான் அமைக்கும் போதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்சோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஜினியர் டிராயிங் போடுவா, இந்த கட்டில் வந்து நடுவில் வச்சுருப்பா, இல்லைன்னாக்கா இந்த ஓரத்தில் வச்சுருப்பா. அப்போ பீரோ எங்கே வைக்கிறது? அமைக்கும் போதே சரியாக அமைக்கணும். அப்படியே வடிவம் அமைஞ்சிடும். அந்த பிளான் அப்படியே அது வந்து அண்டர்டேக் ஆகிடும். அது எனர்ஜி இருக்கும். இதை தான் நீங்கள் இந்த இதில் நம்ம பென்சிலில் பார்க்குறது தான் வந்து உங்களுக்கு வீடாக போகுது. இந்த கோடு ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வால். அப்படியே தூக்கி நிறுத்தினீங்கன்னா அவ்வளோதான், கட்டடம் ஆகிடும், ரூம் ஆகிடும், கட்டில் வந்துடும், பீரோ வந்துடும். ஸோ அப்போ அந்த இது எப்படி இருக்கணும், சும்மாலாம் இருக்கக்கூடாது,
சரியாக பண்ணிடணும். பண்ணும்போதே சரியாக பண்ணிட்டா தான் உங்களுக்கு பெரிய அளவில் எனர்ஜியை கொடுக்கும். வீடு கட்டுறதுங்கிறது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்போ அதை வந்து சரியாக அமைச்சிக்கணும். 22:30க்கு 16 ஹாலு, பெரிய ஹாலு. 2 பெண் பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா, அதுவும் நல்லா படிச்சிருக்கான்னாக்கா பெரிய ஹால் போடுங்க. 10:30க்கு 16 பெரிய பெட்ரூம், 11:15க்கு 10 ஒரு பெட்ரூம், 2 அட்டாச்சு கொடுத்துருக்குறோம். கிச்சனு லேடிஸுக்கு வந்து பெண்களுக்கு இல்லத்தரசி மகாலட்சுமிக்கு ஒரு ஸ்டோரை கொடுங்க. அவங்க ஜாமெல்லாம் வந்து கொண்டு போய் டிமார்ட்லேயோ இல்லைனா வெளியே இருந்து வாங்கி வச்சு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவா. மறந்தாப்பில் ஒரு சில நேரம் வந்து சீரியல் பார்க்கும்போது மறந்துடுவா. உள்ளே இருக்கிற ஜாமானே மறந்து விட்டுருவாங்க, கெட்டு போயிடும், அள்ளி தூக்கி வெளியே போடுறதுலாம். அதனால் ஸ்டோர் அடிக்கடி பயன்படுத்துங்க. ஏன்னா கன்னிமூலை சார்ந்ததில் இருக்குது. பெண்களுடைய கிச்சனுடைய அடுப்பினுடைய உயரம் வந்து 31 இன்ச்சுக்கு கம்மியாக வைங்க. இல்லைன்னா 30 இன்ச்சு 31 இன்ச்சு இதுக்கு மேலே வச்சிங்கனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ஹைட்டு நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ரொம்ப உயரமாக இருக்க மாட்டா, ரொம்ப குட்டியாக இருக்க மாட்டா. ஆனால் இதே நார்த் சைடில் இருக்கிற பெண்கள்லாம் உயரமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹைட்டை வந்து இதுக்கு மேலே 30 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. இங்கே இருக்கிற நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னாலே அந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தெய்வமே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காது, நார்மல் ஹைட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இல்லத்தரசி பெண்கள் மதுரை மீனாட்சியை பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஹைட் இருக்கும். அது மாதிரி தான் பெண்களும் ஹைட்டு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்றாப்புல இருக்கும். அந்த ஊர் கோவில் எப்படி இருக்கோ அதற்கேற்ற போல் பெண்கள் இருப்பாங்க. அதே நார்த்து போனீங்கன்னா உயரமாக இருக்கும், சாமியெல்லாம் வந்து விக்கிரகங்கள்லாம் உயரமாக இருக்கும். அது மாதிரி அந்த ஹைட்டாக இருப்பாங்க. பூஜா இந்த பிளானை பார்த்துட்டோமா, மாடிப்படி உள்ளேருந்து வச்சுருக்கேங்க. இப்போ இன்னும் ஒரு பிளான் இருக்குது, அதை சொல்லிட்டா. என்னுடைய நண்பர் ஒருத்தவர் வந்து மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாரு, வீடு வாஸ்துப்படி இல்லை, பிழையாக இருக்குது. அடியேன் அடிக்கடி சொல்வதுண்டு, நீங்கள் இது திருத்தம் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு. நீ தான் இருக்கியேன்னு சொல்லுவார். ஸோ இது என்ன தான் உங்களுக்கு வந்து ஒரு ஜோசியரோ ஒரு வாஸ்து பார்க்குறவரோ ஒரு கோவில் பூசாரி பழக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் வசிக்கிற வீடு சரியாக இருந்தால் அதற்குண்டான மாற்றம் இருக்கும். இப்போ நானே இருக்கிறேன், நான் வாஸ்து பார்க்குறேன், நான் வந்து அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நான் தப்பாக இருந்தேன்னா எனக்கும் பாதிக்கும். கோயில் பூசாரிகளுக்கு எத்தனை பேருக்கு வந்து தப்பு நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து மருத்துவத்துக்கு போகிறாங்க. என்ன காரணம்? பேங்க்கில் இருக்கிற பெரிய அதிகாரி அவரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, அவங்களுக்கும் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ். ஏன் பெரிய மில்லு நிறுவனம் வச்சுருக்கிறாரு, அவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அவங்க வீட்லேயும் பெண்களோ இல்லைன்னா ஆண்களோ யாரோ ஒருத்தவங்க வேறு மதத்தில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது உண்டு. அப்போ அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சிரமத்தை கொடுக்கும். ஸோ அப்போ வீட்டினுடைய அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா அதற்குண்டான பிழை வராதே. வெராண்டா ஈசான்யத்தில் வச்சுருக்கோம், ஹாலு, கிச்சனு, சர்வீஸ், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அதே மாதிரி வாயு மூலை பெட்ரூம், ஹாலினுடைய ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பூஜா. 99 குழி. இந்த பிளான் வந்து 99 குழி. பீரோவை இங்கே வச்சுருக்கோம். கத்தையாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணம் மாத்திரம் வாழ்க்கை கிடையாது அடியேன். அதில் வந்து நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா திருவாவடுதுறை இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகலல் தொழுதுழுவேன் அப்படின்ற பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே போயிட்டு வந்தாலே காசு கிடைக்கும், பாடினாலே காசு கிடைக்கும், அந்த பாட்டு கேட்டாலே காசு கிடைக்கும். அதனால் காசு ஒரு மேட்ரு கிடையாது. பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உண்டானது. ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி? ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஆரோக்கியம் தேடி ஓடுங்க, காசு நோக்கி ஓடாதீங்க. வேலை செஞ்சால் காசு கிடைக்கிறதுக்கு நிறைய பாடல் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டிலேயே விளக்கு, உப்பு இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் உப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணால் மகாலட்சுமி உண்டாடு, காசு வரும். அப்புறம் வந்து லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஆஃபீஸ்லையும் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்பீங்க. அந்த லவங்கப்பட்டையை வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிட்டாலும் சரி காசு வரும். கிராம்பு வச்சுக்கிட்டா காசு வரும். பச்சை கற்பூரம். ஸோ எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வச்சுருக்குறோம். இது ஒரு சின்ன இந்த மாதிரி வருது, நீங்கள் சுவிட்ச் போட்டுட்டு இதை வச்சு அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம்னாக்கா ஒரு கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக பச்சை கற்பூரம் நாங்கள் வாங்கி வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது. ஸோ இது என்ன செய்வோம்னாக்கா சுவிட்ச் போட்டோன்னா அது அப்படியே வேப்பராகும். திருப்பதியில் என்ன ஸ்மெல் இருக்கோ, திருப்பதி மலை மேலே வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அந்த மலை ஃபுல்லாகவே வந்து பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு கொட்டி கிடக்கு. அதனால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதனால் வந்து உங்கள் பூஜை அறையிலையும் வீட்லேயும் அதை பயன்படுத்துங்க.
ஸோ இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த கோவில் என்ன கோவிலுக்கு போகலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வடக்கு வாசல் தான் நிறையா பார்த்துருக்குறோம். வடக்குன்னா கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. வடக்குக்கு உண்டானவர் புதன். புதன் திசை நடக்குது, புதன் வடக்கு வாசல் வச்சு கட்டுறோம் அப்படின்னாக்கா திருவெண்காடு அப்படின்னு சொல்லிட்டு புதன் சேத்திரம். கண் காட்டும் முதலானும் கலன் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் கண், இப்படி ஒரு பாடல் இருக்கு. இது எதுக்குன்னாக்கா குழந்தை ஆரோக்கியமாக கிடைப்பதற்கும், கருப்பையே இல்லைன்னாலும் குழந்தை கிடைச்சிருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணத்தில் இருக்கு. ஸோ மனம் சம்பந்தப்பட்டது அமைதியாக இல்லை என்றாலும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பாடல் பாடலாம். கண் காட்டும்னு போட்டாலே வந்துடும். புதன் சேத்திரம், அந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து வடக்கு வாசலுக்கு உண்டான கோவில். அப்படியே போகும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஏன்னா கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்கு 7 ராசிமத்துக்கு கண்டசனி நடந்துட்டு இருக்கு. அதனால போயிட்டு வாங்க. இன்னும் சரியா சொன்னோம்னாக்கா திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எப்போவுமே சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும். அந்த கோவில் மாத்திரம் வந்து ராப்பத்து பகல் பத்தெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னாலே வடக்கு வாசல் வழியாகவே போகலாம், வடக்கு வாசல் வழியே வரலாம். பெருமாள் கோவில்களில் பெரும்பகுதியான கோவில்கள் சொர்க்கவாசல் வந்து 10 நாள் திறப்பாங்க. அங்கே சொர்க்கமாகவே எப்போ போனாலும் சொர்க்கத்தில் தான், எப்போவுமே சொர்க்கத்திலேயே வரலாம். இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பிளான் நாங்கள் போடுறோம் சார், ஒரு தடவை உங்களை வந்து பார்க்கலாமா, அடியன் மதுரையில் இருக்கிறேன், தேவைப்படுறவங்க வரலாம். இல்லைன்னா வரைபடம் தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இந்த வரைபடம் பார்க்குற அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வாஸ்துபடி கட்டணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. இயற்கையோடு வாழ போறீங்க. ஸோ இறைவன் உங்களுக்கு வந்து அதற்கு துணை புரிவதற்கு இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். சிவாய நமः.